இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதித்யா தெரியாம பண்ணிட்டான். சாரி ஆண்டி, இதை இதோட விட்டுருங்க. நீ மன்னிப்பு கேட்டா நான் விட்டுறணுமா? ஏய், ரொம்ப ஓவரா பேசுற. நீங்க தான் அப்படி பேசுறீங்க ஆண்டி. என்னம்மா வாய் ரொம்ப ஓவரா நீளுது? உங்க அம்மா உன்னை ஒழுங்கா வளர்த்து இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். முதல்ல தள்ளு. வேணாம் ஆண்டி. ஏய், என்ன வேண்டாம்? கொஞ்சம் ஏமாந்திருந்தா நான் ஹாஸ்பிடலுக்கு தான் போய் படுத்திருக்கணும். தப்பையும் பண்ணிட்டு என்கிட்ட நீ நியாயம் வேற பேசுறியா? உங்க அம்மா உனக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. முதல்ல தள்ளி நில்லு. இவனுக்கெல்லாம் ரெண்டு போட்டாதான் அறிவு வரும். இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க, மறுபடியும் நீ என்ன எதிர்த்து நிக்கிறியா? உன்ன அம்மா, மித்ராண்டி வந்து கோலி மேல காலை வச்சு கீழே விழுந்துட்டாங்க. நான் அப்பவே அவங்க கிட்ட சாரி சொன்னேன். அவங்க என்ன அடிக்க வந்தாங்கம்மா. அப்ப தமிழ் அக்கா நான் சாரி கேட்டனால என்ன அடிக்க கூடாதுன்னு சொன்னா. மித்ராண்டி தான் பார்க்காம வந்து விழுந்துட்டாங்கன்னு அக்கா சொன்னா. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? என்ன அடிச்சிட்டாங்கம்மா. சரிடா, அழாத அழாதடா, அழாத. ஆதித்யா மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவங்க தான் போன் பேசிட்டு பார்க்காம வந்து விழுந்துட்டாங்க. மித்ரா, எம்மாடி, என்ன ஆடி இடி மாதிரில இருக்கு. சாரி டி, நாங்க வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாடி, நாங்க கிளம்புறோம், அப்புறம் ஃபோன் பண்றோம். What the hell? பாரதி, என்ன தைரியம் இருந்தா நீ ஏன் மேலே கை வைப்ப? உனக்கு அவ்வளவு ஆயிடுச்சா? என்ன? மித்ரா, வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? போச்சுன்னு எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு இருக்க? என்ன ஆச்சு தெரியுமா? மித்ரா, என்ன சொல்ற? பாரதி உன்ன அடிச்சாளா? Damn it. எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் வாலாற்ற புத்தி போகாதுன்னு சொல்ற மாதிரி இவங்களெல்லாம் தெருவில் இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ராஜ வாழ்க்கை வாழ வச்சா என் தங்கச்சியே கை நீட்டி அடிப்பாங்களா? அவங்களுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு பாரதி மட்டும் இங்க இருந்திருந்தா நடக்கிறதே வேற. ஏங்க, பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஏய், ஷட் அப். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பாரதி மித்ராவை அடிச்சது தப்பு. அதுக்கு மித்ரா கிட்ட பாரதி மன்னிப்பு கேட்கணும். பாரதி மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதே, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அசிங்கப்பட்டது மித்ரா. நீங்க தான் அவசரப்படுறீங்க. தப்பு பண்ணது மித்ரா தான். ஆதி, என்ன பேசுறீங்க? பாரதி பசங்க என்ன தப்பு பண்ணாலும் மத்தவங்க குழந்தைங்க மேல கை வைக்கிற உரிமை நமக்கு கிடையாது. ஆதி, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தை மித்ரா கிட்ட அடி வாங்கினதுக்கும் என் தங்கச்சி பாரதி கிட்ட அடி வாங்கினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
நான் ரெண்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறேன். ஆதி கொஞ்சம் ஏமாந்திருந்தா நீங்க என்ன ஹாஸ்பிடல்ல தான் வந்து பாத்துருக்கணும். இருக்கலாம் மித்ரா, பட் அது ஒரு ஆக்சிடென்ட். நம்ம குழந்தைங்க ஏதாவது பண்ணா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுவே மற்ற குழந்தைங்க பண்ணா அது நமக்கு தப்பா தெரியுது. ஆதி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அந்த பாரதி கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. வா அடே, சான்ஸே இல்லை. நிஜமா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. தேங்க்ஸ் தம்பி. மித்ரா அப்படி பண்ணிருக்க கூடாது. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். இந்தாங்க. இந்தா பாட்டி, என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன ஸ்வீட் அது இதுன்னு பண்ணிருக்கீங்க? அடி போடி இவளே, இன்னைக்கு தாண்டி எங்களுக்கு தீபாவளி. நாங்க சந்தோஷமா வெடிதான் வெடிக்கல, இந்த ஸ்வீட்டையாவது சாப்பிட்டுக்கிறோம். என்ன லட்சுமி? பாரதி, நீ எதுக்காக மித்ராவை அடிச்சன்னு எங்களுக்கு தெரியாது. நீ ஒரு காரணம் சொல்ற, அது உண்மையா பொய்யான்னு அத நாங்க ஆராய்ச்சி பண்ணல. ஆனா பிறந்த நாள் அன்னைக்கு மித்ரா பிளான் பண்ணி நம்மள அசிங்கப்படுத்திருக்கா. இந்த அடி அவளுக்கு கிடைச்ச தண்டனையா நான் பாக்குறேன். ஆதி சார் பர்த்டே அன்னைக்கு வந்தாங்கல்ல நிஷா, அவங்க உங்க அக்காக்கு எப்பல இருந்து தெரியும்? அது எதுக்கு உனக்கு? இல்ல, அன்னைக்கு பார்த்தேன், அதான் கேட்டேன். அவங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஓ, ஃப்ரெண்ட்ஸ். மித்ரா அக்காக்கு ஒண்ணுனா நிஷா அக்கா எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க. ஆ. நிஷாவோட பேக்ரவுண்ட் எப்படி? வெல் செட்டில் தான். அவங்க அப்பாவோட பிசினஸ் அவங்க தான் பாத்துக்கறாங்க. ஆமா, நீ ஏன் திடீர்னு நிஷா அக்காவை பத்தி கேக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். பெரிய ஆளுங்களா இருந்தா அவங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ கேட்டரிங் ஆர்டர் கிடைக்கும்ல. அது சரி, நம்மள பத்தி பேசவே 1000 விஷயம் இருக்கு. நீ அத பத்தி எல்லாம் யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி அபி, நாம அப்புறமா பேசலாம். நீ முதல்ல எங்க இருந்து கிளம்பு. அனு, உனக்கு என்னமோ பிரச்சனை இருக்கு. ஆனா அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. சரி, உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. இவனோட புது வெஞ்சர் ஐடியால காஃபி மேன்னு ஒரு செயின் ஆஃப் காஃபி ஷாப்ஸ் நடத்திட்டு இருக்கான். லீடிங் காஃபி ஷாப் இன் இந்தியா இல்ல, சீக்கிரமாவே அப்ராட்லயும் லான்ச் பண்ண போறான். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயமா தான் சித்தார்த் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். இதை நான் உங்கள்கிட்ட முதலையே சொல்லியிருக்கணும். நான் தான் சித்தார்த்தை நீங்க எல்லாம் முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் பேசினா கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. வெயிட். மிச்சத்தை நான் சொல்றேன். எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறது பிடிக்காது. நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன். உங்க தங்கச்சி அபிய அவங்க காலேஜுக்கு நான் சீஃப் கெஸ்டா போனப்பதான் அவங்கள பார்த்தேன். என்னமோ தெரியல, அவங்கள பார்த்தவொன்னே எனக்கு பிடிச்சு போச்சு.